some point of time gold will also come down. ஸோ நீங்கள் லட்ச ரூபாய்க்கு வாங்கின கோல்டு வந்து 80,000 ரூபா ஆகுது. என்னென்ன ரிஸ்க் இருக்குது, அதை எப்படியெல்லாம் கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ லைஃப் ரிஸ்க் இருக்குது, ஹெல்த் ரிஸ்க் இருக்குது. இப்போ இதுக்கெல்லாம் எப்படி அட்ரஸ் பண்ணுறதுன்னு சொல்லி அதுக்கு நம்ம இன்சூரன்ஸ் அதெல்லாம் எடுக்கிறோம். ரிஸ்க்குங்கிறது நம்மளோட கூட பிறந்தது தான். அதை வந்து நம்ம எம்ப்ரேஸ் பண்ண கற்றுக்க வேண்டும், தழுவிக்கொள்ள, அணைத்துக்கொள்ள, ரிஸ்க்கை மேனேஜ் பண்ண தான் கற்றுக்கணும். இன்னொரு வகையில் நான் சொன்னேன்னா, வணக்கம், சொக்கலிங்கம் பழனியப்பன், டைரக்டர் பிரக்லா வெல்த். இப்போ ஆஃபீஸுக்கு கஸ்டமர்ஸ் வரையிலையும் சரி, அல்லது நான் ஒரு மீட்டிங் போயில் அங்கே இன்ட்ராக்ஷன் பண்ணையிலையும் சரி, எல்லாரும் மக்கள் அதிகமாக யூஸ் பண்ணுற வார்த்தை வந்து, சார் ரிஸ்க் இருக்கா, மியூச்சுவல் ஃபண்டில் ரிஸ்க் இருக்கா, இருக்கு, பணம் போயிருங்கிறாங்களே சார், ரிஸ்க்குன்னு. ஸோ இது வந்து டெய்லி நான் ஒரு 10 தடவையாவது கேட்டுருவேன். அதை பற்றியும் ஒரு டாபிக் போடக்கூடாது, ஏற்கனவே பேசியிருக்கோம், பட் அதை பற்றியும் ஒன்று போடக்கூடாது அப்படின்னு தான். ஜென்ரலாக நம்ம ரிஸ்க்குன்னு ஒரு காமன் வேர்டை யூஸ் பண்ணிடுறோம். ஸோ இப்போ இந்த ரிஸ்க்கை நான் கிளாஸிஃபை பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10, 8, 10, 12 எவ்வளோ வேணாலும் நீங்கள் சொல்லிகிட்டே போகலாம். ஜென்ரலாக கொஞ்சம் எழுதி வச்சுருக்கேன். ஃபினான்ஷியல் ரிஸ்க்கு, ஆப்ரேஷனல் ரிஸ்க்கு, செக்யூரிட்டி ரிஸ்க்கு, ஸ்ட்ராட்டஜிக் ரிஸ்க்கு, என்விரான்மெண்டல் அண்ட் சோஷியல் ரிஸ்க்கு, எக்ஸிக்யூஷன் ரிஸ்க்கு, ரெகுலேட்டரி ரிஸ்க்கு. இன்னும் இன்றைக்கி நாங்கள் இப்போ எங்களை மாதிரி இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க, ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க பூரா ரெகுலேஷன், செபி இருக்குது. இன்னும் அல்லது ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு பேங்கிங், அவங்களுக்குலாம் ஆர்பிஐ, அவங்களாம் ரெகுலேட்டர். ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னா உடனே பிடிச்சிருவாங்க, பிஸ்னஸே படுத்துரும், படுக்க வச்சுருவாங்க. ஸோ பிக் மிஸ்டேக்ஸ் பண்ணால். ஸோ லீகல் ரிஸ்க்கு, பொலிட்டிக்கல் ரிஸ்க்கு. ஸோ இது மாதிரி மல்டிபிள். ஏன்னா பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் இப்போ ஓகே நான் இந்த கண்ட்ரிக்கு போகிறேன், இந்த கண்ட்ரியில் பொலிட்டிக்கல் ரிஸ்க் இருக்கான்னு பார்ப்பாங்க பெரிய கம்பெனிஸ் எல்லாம். ஏன்னா கவர்மெண்ட் மாறிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி கவர்மெண்ட், இப்போ நம்ம இதிலே வந்து பார்க்கலாம், ஆந்திர பிரதேஷில் அதுக்கு முன்னால் வந்த கவர்மெண்ட்டு ஒரு சிட்டி, பெரிய சிட்டி டெவலப் பண்ணுறோம்னு சந்திரபாபு நாயுடு பண்ணார். பட் அவருக்கு அடுத்தாப்பில் வந்த சீஃப் மினிஸ்டர் அதை அபண்டன் பண்ணார். தமிழ்நாட்டிலையும் இதே மாதிரி நடந்திருக்கு. சட்டசபை கட்டினாங்க, சப்ஸ்கியூண்டாக அது வந்து ஹாஸ்பிட்டலாக மாற்றப்பட்டது. அது மாதிரி பொலிட்டிக்கல் ரிஸ்க்கு, செக்யூரிட்டி ரிஸ்க். இன்றைக்கி உலகத்தில் வந்து அது ஒரு பெரிய ரிஸ்க்கு. நான் எந்த நாட்டுக்கு போகிறேன், அங்கே செக்யூரிட்டி சேஃபாக இருக்கா, செக்யூரிட்டி ரிஸ்க் இருக்கா, இல்லை போர் நடக்குது எல்லாம். ஸோ இது மாதிரி. பட் ஆனால் இன்றைக்கி நம்ம கன்சிடர் பண்ணுறது வந்து ஃபினான்ஷியல் ரிஸ்க்கை. ஸோ இந்த ஃபினான்ஷியல் ரிஸ்கில் வந்து ஜென்ரலாக ஃபினான்ஷியலில் ரிஸ்க்குன்னா என்ன அப்படிங்கிறதான். ஃபினான்ஷியலில் ரிஸ்க்குன்னா நீங்கள் போட்ட அசல், போட்ட முதல், அது வந்து குறையுது அப்படின்னா அதை வந்து நம்ம ரிஸ்க்குன்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு கோல்டு வாங்குறீங்க. அந்த கோல்டுனுடைய மார்க்கெட் ரேட்டை ஒரு 15 நாள் கழித்து பார்க்குறீங்க, அது 90,000 ரூபாய்ன்னு வந்துருச்சு. என்ன சார் இப்படி பேசுகிறீங்க, கோல்டு ஏறிக்கிட்டே இருக்குங்கிறீங்க. ஸோ உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் என்னால் ஹியர் பண்ண முடியுது. பட் திஸ் ஃபார் அன் எக்ஸாம்பிள். அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் கோல்டு வில் ஆல்சோ கம் டவுன். ஸோ நீங்கள் லட்ச ரூபாய்க்கு வாங்கின கோல்டு வந்து 80,000 ரூபா ஆகுது. அப்போ வந்து 20,000 ரூபா நீங்கள் லூஸ் பண்ணுறீங்க அன்னைக்கு போய் அந்த கோல்டை விற்றா. ஸோ அந்த லாஸை தான் நம்ம வந்து ரிஸ்க்குன்னு சொல்கிறோம். இப்போ அதே சமயத்தில் நீங்கள் 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கின கோல்டு வந்து 2 லட்ச ரூபா ஆயிடுது. கடந்த 2 வருடத்தில் ஆயிருக்கலாம் மக்கள் வாங்கினவங்களுக்கு. அந்த 2 லட்ச ரூபான கோல்டனுடைய மதிப்பு திருப்பி 1.5 லட்ச ரூபாய்க்கு குறையுது. அப்போ வந்து அந்த 50,000 ரூபா லாஸ் ஆயிடுச்சு, எனக்கு ரிஸ்க் ஆயிடுச்சுன்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா ஃபினான்ஷியல் டேர்ம்ஸில் வந்து ரிஸ்க்குன்னா நீங்கள் போட்ட அசலில் குறைஞ்சிச்சின்னா அதைத்தான் நம்ம ரிஸ்க்குங்கிறோம். ஸோ இப்போ நீங்கள் 1 லட்சம் தான் போட்டீங்க, அது 2 லட்சம் ஆகி திருப்பி 1.5 இருக்குது. அப்போ 50,000 லாபத்தில் தான் இருக்கீங்க, அதை நான் லூஸ் பண்ணிட்டோம்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஃபினான்ஷியல் டேர்ம்ஸில் அட்லீஸ்ட் வந்து தட் இஸ் நாட் அ ரிஸ்க், பிகாஸ் யூ ஆர் ஆன் த பாசிட்டிவ் சைட். நெகட்டிவில் போகையில் தான் அதை வந்து நம்ம ரிஸ்க்குன்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து நம்மளோட தினசரி வாழ்க்கையில் இங்கே மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டாளர்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா போட்டிருப்பாங்க. போன வருஷம் போட்டது இப்போ 5% டவுனாக இருக்கும், 2% டவுனாக இருக்கும், 1% டவுனாக இருக்கும், இது லூஸ் பண்ணிட்டோமே அப்படிம்பாங்க. ஸோ இதைத்தான் வந்து நம்ம ரிஸ்க்குன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த ரிஸ்க் இண்டிகேட்டர்ஸ் நம்ம ஜென்ரலாக ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் 8வது 10வது வகுப்பில் படிக்கிறது, 8ஆம் 10வது வகுப்பில் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் யூஸ் பண்ணுவோம். பீட்டானு, தீஸ் ஆர் ஆல் ரிஸ்க் இண்டிகேட்டர்ஸு. அட் அ லிட்டில் ஹையர் லெவல் வேல்யூ அட் ரிஸ்க்குமோ, வார் அப்படிம்போம், அல்லது பார் அப்படிம்போம், போர்ட்ஃபோலியோ அட் ரிஸ்க் அப்படிம்போம். ஸோ இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வந்து போர்ட்ஃபோலியோ அட் ரிஸ்க்லாம் யூஸ் பண்ணுவோம். ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ இதெல்லாம் இண்டிகேட்டர்ஸ் அண்ட் டேர்ம்ஸ் தட் ஆர் பீயிங் யூஸ்ட் ஜென்ரலி இன் ரிஸ்க் ஏரியா. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து எனக்கு ரிஸ்கே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஒன்லி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாண்ட்ஸு அல்லது கவர்மெண்ட் 100% கவர்மெண்ட் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் தான் பண்ணணும். ஏன்னா மீதி எங்கே போட்டிங்கனாலும் ப்ரைவேட் பாண்ட்ஸில் போட்டிங்கனாலும் ரிஸ்க் இருக்குது, கார்ப்பரேட் பாண்ட்ஸில் போட்டிங்கன்னா ரிஸ்க் இருக்குது,
மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிங்கன்னா ரிஸ்க்கு, ஸ்டாக் மார்க்கெட்டில் ரிஸ்க்கு, கோல்டில் ரிஸ்க்கு, சில்வரில் ரிஸ்க்கு, ரியல் எஸ்டேட்டில் ரிஸ்க்கு. ஸோ ரிஸ்க் இல்லாத ஐட்டமே கிடையாது. நம்ம உடம்புக்குள்ளே எல்லாம் பாக்டீரியா நிறைய இருக்குங்கிறாங்க இல்லையா? ஸோ இப்போ எப்போவாச்சும் ஆக்டிவேட் ஆகுங்கிற மாதிரி ரிஸ்க்குங்கிறது நம்மளோட கூட பிறந்தது தான். அதை வந்து நம்ம எம்ப்ரேஸ் பண்ண கற்றுக்க வேண்டும். தழுவிக்கொள்ள, அணைத்துக்கொள்ள, கட்டிக்கொள்ள, எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதை நம்ம எம்ப்ரேஸ் பண்ண தான் கற்றுக்கணுமே, ரிஸ்க்கை மேனேஜ் பண்ண தான் கற்றுக்கணும். இன்னொரு வகையில் நான் சொன்னேன்னா, ரிஸ்க்கை மேனேஜ் பண்ண கற்றுக்கணும். ரிஸ்க்கை அவாய்ட் பண்ணாதீங்க. ஏன்னா ரிஸ்க்கை அவாய்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் எந்த விதமான ரிட்டர்னு, ஒரு பெரிய அளவு ரிட்டர்னை நீங்கள் சம்பாதித்து விட முடியாது. ரிஸ்க்கை வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக எப்படி அப்ரோச் பண்ணுறது இன்வெஸ்ட்மெண்ட் சைடில் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஜென்ரலாக வந்து இப்போ ஒவ்வொரு நபருக்கும் ரிஸ்க் டேக்கிங் கெப்பாசிட்டிங்கிறது டிஃப்ரெண்ட்டு. இப்போ ஒருத்தர் வந்து இன்னும் லட்சாதிபதியாக இருப்பார், இப்போ அவருக்கு 1 லட்சம் ரிஸ்க் எடுக்கிறது பிரச்சனை இல்லை. ஒருத்தர் வந்து கோடீஸ்வரராக இருப்பார், அவருக்கு பல லட்சங்கள் ரிஸ்க் எடுக்கிறது பிரச்சனை இல்லை. ஒருத்தர் பில்லியனராக இருப்பார், அவருக்கு வந்து 2 பில்லியன் 4 பில்லியன் ரிஸ்க் எடுக்கிறது பிரச்சனை இல்லை. ஸோ இது வந்து ஒவ்வொருத்தனுடைய இண்டிவிஜுவல் நீட்ஸு, ரெக்குயர்மெண்ட்டு, அவருடைய ஃபேமிலி கண்டிஷன், ஏர்னிங் கெப்பாசிட்டி, இது எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம ஒரு நபர்னுடைய ரிஸ்க் டேக்கிங் கெப்பாசிட்டியை அனலைஸ் பண்ணுறோம். அதே மாதிரி என்னென்ன ரிஸ்க் இருக்குது, அதை எப்படியெல்லாம் கவர் பண்ணணும்னு நினைக்கிறோம். இப்போ லைஃப் ரிஸ்க் இருக்குது, ஹெல்த் ரிஸ்க் இருக்குது. இப்போ இதுக்கெல்லாம் எப்படி அட்ரஸ் பண்ணுறதுன்னு சொல்லி அதுக்கு நம்ம இன்சூரன்ஸ் அதெல்லாம் எடுக்கிறோம். ஸோ அது மாதிரி இப்போ ஒவ்வொரு நபருக்கும் இது வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் அவங்க எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியும், அந்த ரிஸ்க்குக்கு ஏற்றாற்போல் அந்த ஃபண்டை சூஸ் பண்ணுறதோ, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்டை சூஸ் பண்ணுறதோ, அந்த கேட்டகரியை சூஸ் பண்ணுறதோ, இதெல்லாம் இது ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல்ங்கிற மாதிரி கிடையாது. நம்ம போனோம், சரி வாங்கினோம், சட்டையை மாட்டினோம், போய்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஸோ அதனால் வந்து இப்போ உங்களுடைய ஸ்பெசிஃபிக் ரிஸ்க்கோ, உங்களுடைய ரிஸ்க் டேக்கிங் கெப்பாசிட்டியோ அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ஆளோட உட்காந்து, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரோடையோ யாரோடையோ உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய ரிஸ்க் டேக்கிங் கேப்பபிலிட்டி என்ன, உங்களுடைய நேச்சர் என்ன, உங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன. ஸோ இதையெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து வி அரைவ் அட் தி ரிஸ்க் டேக்கிங் கெப்பாசிட்டி அண்ட் ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி. அக்கார்டிங்லி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஷுட் பி சோசன். உங்களுடைய ரிஸ்க் டேக்கிங், ஏன்னா இப்போ நம்மளுடைய நேச்சரோட, நம்மளுடைய ரிஸ்க் டேக்கிங் கெப்பாசிட்டியோட ஒத்துப்போனால் தான் நம்ம அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப நாள் வச்சுருப்போம். இல்லாட்டி அதை விட்டு ஒடியாந்துருவோம். முடிஞ்ச வரைக்கும் இது எப்படா கழட்டிட்டு, ஏன்னா இப்போ நீங்கள் 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கினா 90,000 ரூபாயாக இருக்கும். திருப்பி 1 லட்ச ரூபா வர்ற வரைக்கும் ஹோல்ட் பண்ணுவாங்க. 1 லட்ச ரூபா வந்தோடனே 2 வருஷம் 4 வருஷம் ஆனால் கூட விட்டுட்டு வெளியில் ஒடியாந்துருவாங்க. பட் அதுக்கப்புறம் தான் அந்த 1 லட்சங்கிறது 1.5 லட்சமாக 2 லட்சமாக மாறும். இப்போ வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னா உடனே தெர்மாமீட்டரை வச்சு பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி நம்ம செபி வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து ரிஸ்கோமீட்டர் அப்படின்னு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கேட்டகரி ஆஃப் ஃபண்டும் எந்த அளவு ரிஸ்கில் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஓவர் நைட் ஃபண்டு லோயஸ்ட் ரிஸ்க்கு, அதுக்கப்புறம் லிக்விட் ஃபண்டு, அதுக்கப்புறம் அல்ட்ரா ஷார்ட் டியூரேஷன் ஃபண்ட்ஸு அதெல்லாம் வரும். அதுக்கப்புறம் ஹைப்ரிட் கேட்டகரி வரும். அப்புறம் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் கேட்டகரி, டைவர்சிஃபைடு ஈக்விட்டி வரும். இன்னும் ஹையர் ரிஸ்க் நான் சொல்லிட்டு வர்றதை பூரா ரிஸ்க் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்புறம் திமேட்டிக் ஃபண்ட்ஸில் கொண்டாந்து விடையில் தான் இந்த திமேட்டிக் ஃபண்டு, இன்டர்நேஷ்னல் ஃபண்ட்லாம் ஹையஸ்ட்டு அந்த ரிஸ்கோமீட்டர் கேட்டகரியில் ஹையஸ்ட்டில் வரும். ஸோ திஸ் வில் பி அன் இண்டிகேட்டர். இப்போ நான் எதில் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு ரிஸ்கோமீட்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு ஐடியா கிடச்சிரும். ஓகே, இந்த நம்ம ஹை ரிஸ்கில் போகிறோமா, லோ ரிஸ்கில் போகிறோமா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். தென் அக்கார்டிங்லி யூ கேன் சூஸ் யுவர் ஃபண்ட்ஸ். ஜென்ரலாக ஒரு படம் பார்க்க போகிறதுக்கு முன்னால் ட்ரைலர் பார்க்குறோம். ஸோ அது மாதிரி தான் ரிஸ்கோமீட்டர். நீங்கள் ஒரு ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதுக்கு முன்னால் அந்த ரிஸ்கோமீட்டரை பார்த்தீங்கன்னா எந்த லெவல் ரிஸ்க்குங்கிறது உங்களுக்கு தெரியும். மேக் ரிஸ்க் யுவர் ஃப்ரெண்ட், நாட் அன் எனிமி. நன்றி. மற்றும் ஒரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.